अथ पञ्चदशोऽध्यायः। श्रीभगवानुवाच ऊर्ध्वमूलम् अधःशाखम् अश्वत्थम् प्राहुरव्ययम् छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवित्. பகவான் கூறினார், வேத பதங்களை இலைகளாக கொண்ட ஒரு ஆலமரம் மேல் நோக்கிய வேர்களையும் கீழ்நோக்கிய கிளைகளையும் உடையதாக இருக்கின்றது. இந்த மரத்தை அறிபவன் வேதங்களை அறிபவனாகின்றான். अधश्चोर्ध्वं प्रसृताः तस्य शाखाः गुणप्रवृद्धाः विषयप्रबालाः अधश्च मूलानि अनुसन्ततानि कर्मानुबन्धीनि मनुष्यलोके. ஜட இயற்கையின் முக்குணங்களால் பலப்படுத்தப்பட்டு இம்மரத்தின் கிளைகள் மேலும் கீழும் விரிகின்றன. சிறு கிளைகள் புலன்களின் விஷயங்களாம். கீழ்நோக்கி செல்லும் சில வேர்களையும் உடையதாக இம்மரம் இருக்கின்றது. இவ்வேர்கள் மனித சமுதாயத்தின் பலநோக்கு செயல்களுடன் கட்டப்பட்டு இருக்கின்றன. நரூபமஸ்யேக ததோபலப்யதே நாந்தோ ந சாதிஹி ந ச சம்பிரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூಢமூலம் असङ्गशस्त्रेण दृढेन चित्वा ततः पदं तत्परिमार्गितव्यं यस्मिन् गता न निवर्तन्ति भूयः तमेव चाद्यं पुरुषं प्रपद्ये यतः प्रवृत्तिः प्रसृता पुराणी. இந்த மரத்தின் உண்மை உருவம் இவ்வுலகில் காணப்படக்கூடியது அல்ல. இது எங்கே முடிவுறுகின்றது, எங்கே தொடங்குகின்றது, அல்லது எங்கே இதன் அஸ்திவாரம் இருக்கின்றது என்பதை ஒருவரும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பற்றின் மை எனும் ஆயுதத்தால் இந்த மரத்தை ஒருவன் உறுதியுடன் வெட்டி தாழ்த்துதல் வேண்டும். இவ்வாறு செய்து எங்கே செல்வதால் ஒருவன் மீண்டும் திரும்பி வருவதே இல்லையோ அந்த இடத்தை நாடி அங்கே யாரிடமிருந்து எல்லாம் துவங்குகின்றதோ அந்த முழுமுதற் கடவுளுக்கு சரணடைய வேண்டும். நிர்மாணமோக ஜிதசங்கதோஷா அத்யாத்ம நித்யா விநிவృత్త காமாக द्वन्द्वैर्विमुक्ताः सुखदुःख संज्ञैः गच्छन्त्यमूढाः पदमव्ययं तत्. மயக்கம், பொய் கௌரவம், பொய் உறவு இவற்றினின்றும் விடுபட்டு நித்தியத்தை புரிந்து கொண்ட ஜட காமங்களினின்று அறவே நீங்கிய இன்ப துன்பங்களின் இருமையினின்றும் விடுபட்ட பரம புருஷனுக்கு சரணடைவது எவ்வாறு என்பதை அறிந்து கொண்ட ஒருவன் அந்த நித்திய தேசத்தை அடைகின்றான். ந தத்பாசயதே சூர்யோ ந சசாங்கோ ந பாவகः யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. எனது அந்த தலம் சூரியனாலோ சந்திரனாலோ மின்சாரத்தாலோ பிரகாசப்படுத்தப்படுவது இல்லை. அங்கே சென்றடைந்த பின் ஒருவன் மீண்டும் இந்த ஜட உலகிற்கு திரும்புவதே இல்லை. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூதக சனாதனக मनश्चानि इन्द्रियाणि प्रकृतिस्थानि
कर्षति இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லோரும் எனது நித்தியமான முழுமை பின்ன பகுதிகளேயாவர். கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட்ட 6 புலன்களுடன் இவர்கள் கடினமாக சிரமப்படுகின்றனர். शरीरं यदवाप्नोति यच्चाप्युत्क्रामतीश्वरः गृहीत्वैतानि संयाति वायुः गन्धानि वाशयात् காற்று வாசனையை சுமந்து செல்வது போலவே ஒரு உடலினின்றும் மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை இந்த ஜட உலகில் உயிர் வாழி சுமந்து செல்கின்றான். श्रोत्रं चक्षुः स्पर्शनं च रसनं घ्राणमेव च अधिष्ठाय मनश्चायं विषयान् उपसेवते உயிர் வாழி இவ்வாறு வேறொரு தூல உடலை பெற்று மனதை சுற்றி அமைந்த ஒரு குறிப்பிட்ட விதமான காது, நாக்கு, மூக்கு மற்றும் தொடுப்புலன் இவற்றை அடைகின்றான். ஒரு குறிப்பிட்ட புலன் விஷய குழுவை இவன் இவ்வாறு அனுபவிக்கின்றான். उत्क्रामन्तं स्थितं वापि भुञ्जानं वा गुणान्वितं विमूढानानुपश्यन्ति पश्यन्ति ஞானச்சக்ஷுஷः. எவ்வாறு உயிர் வாழி உடலை விட்டு நீங்க முடியும் என்பதையோ, இயற்கை குணங்களின் மயக்கத்தின் கீழ் எந்த விதமான உடலை அவன் அனுபவிப்பான் என்பதையோ அறிவிலிகள் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அறிவில் பயிற்சி கொடுக்கப்பட்ட ஒருவனது கண்கள் இதை எல்லாவற்றையும் காண முடியும். யதந்தோ யோகினश्चैनं பஷ்யந்தி ஆத்மன்யவஸ்திதம் யதந்தோபி அக்ருதாத்மானோ நைனம் பஷ்யந்தி அச்சேதசக. ஆத்ம உணர்வில் நிலை பெற்ற முயற்சிக்கின்ற ஆன்மீகி ஒருவன் இவை எல்லாவற்றையும் தெளிவாக காண முடியும். ஆனால் ஆத்ம உணர்வில் நிலை பெறாதவர்கள் முயற்சி செய்தாலும் கூட என்ன நடக்கின்றது என்பதை காண இயலாது. यदादित्यगतं तेजो जगद्भासयते अखिलं यच्चन्द्रमसि यच्चाग्नौ तत्तेजो विद्धि मामकम्. இவ்வுலகம் முழுவதும் இருளை விளக்குகின்ற சூரியனின் பிரகாசம் என்னிடமிருந்து வருவதே. சந்திரன், நெருப்பு இவற்றின் ஒளியும் என்னிடமிருந்தே வருகின்றன. गामाविश्य च भूतानि धारयाम्यहमोजसा पुष्णामि चौषधीः सर्वाः सोमो भूत्वा रसात्मकः. நான் ஒவ்வொரு கிரகத்திற்குள்ளும் நுழைகின்றேன். எனது சக்தியால் அவை தமது சுழற்பாதையில் இருக்கின்றன. நான் சந்திரனாகி எல்லா தாவரங்களுக்கும் வாழ்வு ரசத்தை வழங்குகின்றேன். अहं वैश्वानरो भूत्वा प्राणिनां देहमाश्रितः प्राणापानसमायुक्तः पचाम्यन्नं चतुर्विधम्. ஒவ்வொரு வாழும் உடலிலும்
செரிக்கச் செய்யும் நெருப்பு நானே. உட்சுவாசம் வெளிச்சுவாசம் என்னும் உயிர் மூச்சும் நானே. இவற்றால் நானே 4 விதமான உணவுப் பொருட்களை செரிக்கச் செய்கின்றேன். सर्वस्य चाहं हृदि सन्निविष्टो मत्तः स्मृतिर्ज्ञानमपोहनं च वेदैश्च सर्वैः अहमेव वेद्यो वेदान्तकृत् वेदविदेव चाहम्. ஒவ்வொருவருடைய இதயத்திலும் நான் இருக்கின்றேன். என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் வருகின்றன. எல்லா வேதங்களாலும் நானே அறியப்பட வேண்டியவன். வேதாந்தத்தை இயற்றியவனும் வேதங்களை அறிபவனும் கூட நிச்சயமாக நானே. द्वाविमौ पुरुषौ लोके क्षरश्चाक्षर एव च क्षरः सर्वाणि भूतानि कूटस्थो अक्षर उच्यते. 2 விதமான வாழிகள் இருக்கின்றனர். இழியக்கூடியவர், இழியாதவர். ஜட உலகில் ஒவ்வொருவரும் இழியக்கூடியவரே. ஆன்மீக உலகில் ஒவ்வொருவரும் இழியாதவர் என்று அழைக்கப்படுகின்றனர். उत्तमः पुरुषस्तु अन्यः परमात्मेति उदाहृतः यो लोकत्रयम् आविश्य बिभर्ति अव्ययः ईश्वरः. இவ்விருவருக்கும் அப்பாற்பட்டு இவ்வுலகங்களுக்குள் நுழைந்து அவற்றை காக்கின்றவரான மிக சிறந்த வாழும் புருஷனான இறைவன் தாமே இருக்கின்றார். यस्माच्चरम् अतीतोऽहम् अक्षरादपि च उत्तमः अतोऽस्मि लोके वेदे च प्रथितः पुरुषोत्तमः. இழியக்கூடியவர்கள், இழியாதவர்கள் எல்லோருக்கும் அப்பாற்பட்டு நான் உன்னதமானவனாக இருப்பதாலும் நானே மிகவும் சிறந்தவன் ஆதலாலும் உலகிலும் வேதங்களிலும் நான் அந்த புருஷோத்தமனாக கொண்டாடப்படுகின்றேன். यो मामेवम् असम्मूढो जानाति पुरुषोत्तमम् स सर्ववित् भजति माम् सर्वभावेन भारत. யாரே ஆயினும் ஐயமின்றி என்னை முழுமுதற் கடவுளாக எவனொருவன் தெரிந்து கொள்கிறானோ அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாக அறியப்படுகிறான். அவன் முழு இறையன்பு தொண்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றான். इति गुह्यतमं शास्त्रम् इदम् उक्तं मया नघ एतद्बुद्ध्वा बुद्धिमान् स्यात् कृतकृत्यश्च भारत. வேத இலக்கியங்களின் மிகவும் ரகசியமான பகுதி இதுவே. இப்போது என்னால் இது வெளிப்படுத்தப்பட்டது. இதை புரிந்து கொள்ளும் எவனும் அறிஞனாவான். அவனது முயற்சிகளில் அவன் பக்குவத்தை அடைவான். ஓம் தத் சதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே புருஷோத்தம யோகோ நாம பஞ்சதசோऽध्यायः.